லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஆஷா பில்டர். வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். சார் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து தான் வந்திருக்காங்க. இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்ததுனால நம்மளால் கொடுக்க முடியல. சில வேலைகள்லாம் நிறைய இருந்தது. இப்போ இந்த ஷேர் வால் காங்கிரீட் வீடுன்றது பார்த்தீங்கன்னா சார் தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நமக்கு நிறைய டைம் நம்மக்கிட்ட எப்படி பண்ணலாம், இதை வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. சார் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சைட்டை நேரில் வந்து பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னோம். சார் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு எல்லாமே இந்த காங்கிரீட் வால் எப்படி இருக்குது, எல்லாமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஃபினிஷிங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தாங்க சார். பார்த்துட்டு சாருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை, மனசுக்கு பிடிச்சதுனால நம்மக்கிட்ட ஃபுல்லாக எல்லா ஐடியாவும் தெரிஞ்சுக்கிட்டு சாரோட ஓன் பில்டிங்கு சாரே பண்ணுறாங்க. ஒரு கொத்தனார் வச்சுட்டு அவரே முயற்சி பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம். ஏன்னா சாருக்கு இதில் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய அவங்க ஜாப்பும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஜாப்பில் தான் நம்ம இது பண்ணியிருக்காங்க. லிஃப்ட்டு சம்மந்தப்பட்ட அந்த ஒர்க்கில் தான் சார் நிறைய இது பயணிச்சுட்டு இருந்தார். ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லணுன்னா சார் ஆர்மி ஆஃபீஸர். ஏன்னா ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு அவர் இன்னும் ஒரு அந்த ரிட்டையர்மெண்ட்டுன்றது வாழ்க்கையில் இல்லைன்றதை நிரூபிச்சிட்டார். ஏன்னா அவ்வளோ அந்த ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் ஆர்மியில் திரும்பவும் சார் வந்து தொடர்ச்சியாக அந்த லிஃப்ட்டு இதாக இருக்கட்டும், நிறைய அந்த மைண்ட் அவுட் வேலையெல்லாம் நிறைய சார் பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பண்ணி முடிச்சுட்டு சாரோடைய பில்டிங் பண்ணுறதுக்கோசரம் எங்களை வந்து பார்த்துட்டு எங்ககிட்ட மொத்த ஐடியாவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சார்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். நாங்கள் சொல்லி கொடுத்தது எல்லாமே அவங்களுக்கு எப்படி புரிதல் கரெக்டாக இருக்கா, சார் நம்ம சொல்லி கொடுத்தா அதை வச்சு கேட்ச் பண்ணி செஞ்சிட முடியுமான்னு அவர் மனசில் என்ன தோணுன்றதை சார்கிட்டே முழுமையாக கேட்டுக்கலாம். சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். நீங்கள் அவ்வளோ சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் சைட்டெல்லாம் பார்த்துருக்கீங்க. நாங்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் மனசில் எப்படிங்க சார், பதிவு எப்படி இருக்குது, புரியுதுங்களா? புரியுதுனால அதை நீங்கள் சார் உங்கள் நேம் பதிவு பண்ணிங்க சார். ஃபஸ்ட்டு என்னுடைய பேர் வந்து விக்டர். நான் வந்து சின்ன ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு அது செலவு கம்மியாக கட்டணும் அப்படின்னு நான் விரும்பினேன். அதுக்காக பல காரியங்களை பார்த்தேன். அந்த பிரிக் வால் பார்த்தேன், மற்ற ஏதோ என்னென்னமோ மாடல்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த உடைக்காமல் அதுக்குள்ளே அந்த எல்லாமே எலக்ட்ரிக்கல் பைப்பு, மற்ற தண்ணி பைப்பு இதெல்லாம் வந்து உடைக்காமல் அந்த கன்சீல்டு அது உள்ளுக்குள்ளேயே பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவருடைய வீடியோலாம் எனக்கு பார்க்கும்போது பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் பூச்சி வேலை இல்லை, மற்ற செலவுகள்லாம் கொஞ்சம் குறையுது. அதனால் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படின்னா சரி இவர்கிட்ட வந்து நம்ம கற்றுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே எனக்கு இது போல் ஒரு ஐடியா இருந்தது. அதை நான் தனியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாள் ட்ரை பண்ணேன், ஒரு காம்பவுண்ட் கட்டணும் அப்படின்னு. ஆனால் முடியல. அது சரி அப்போ இவர் சாப்பிட்டு வரும்பொழுது இன்னும் நிறைய புது புது விஷயங்கள், ஏன்னா அவர் அனுபவத்தினால பல காரியங்களை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்காரு. அதனால் அந்த ஐடியாலாம் இப்போ வந்து என்னோட பகிர்ந்துக்கிட்டார். அதை வச்சு நான் வந்து இப்போது ஒரு மேஸ்திரியை வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸு சார். சார் எப்படி பார்த்த வரையும் சைட்டு காங்கிரீட் வாழ ஃபினிஷிங் எப்படிங்க சார்? ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சார். அதே மாதிரி பட்டி பார்த்த ஒர்க்காக இருக்கட்டும், உங்களுக்கு இதில் எல்லாமே சுற்றி எல்லாமே பார்த்தீங்க. ஆமாம், எல்லாம் எப்படி மனசுக்கு சாட்டிஸ்ஃபை? எல்லாம் பார்த்தேன். எல்லாமே நல்ல நேர்த்தியாக இருக்குது. கண்டிப்பாக சார். ஆமாம், ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு சார். வந்து சைட்டு ஃபுல்லாக பார்த்து எல்லாமே சாட்டிஸ்ஃபைன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் வால் காங்கிரீட் வால்ன்றது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங்கான ஸ்ட்ரென்த் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஏன்னா யாராவது இந்த மாதிரி எடுத்து முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஒரு சப்போர்ட்னாலும் நாங்கள் தாராளமாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எங்கள் சைட்டில் வந்து கூட நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு எப்போ இருந்தாலும் நீங்கள் காலையில் 6 to 9, சாயங்காலம் 6 to 9 அந்த மாதிரி அந்த டைமிங்கில் கூப்பிடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இடைப்பட்ட நேரத்தில் தயவு செஞ்சு மனசார கேட்டுக்கிறோம். இடைப்பட்ட நேரத்தில் அதிகம் ஏன்னா ஒர்க்கிங்கே இருக்கிறதுனால அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாட்டோம், வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால எடுக்க முடியாது. நீங்கள் தாராளமாக அந்த டைமிங்கில் கூப்பிடுங்க. உங்களுக்கு நான் ஃபுல் ரெஸ்பான்ஸ் நாங்கள் பண்ணி என்ன ஒரு டவுட்னாலும் நாங்கள் க்ளியர் பண்ணி கொடுக்குறோம். இந்த சைட்டையும் லைட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தொடர்ந்து எங்களுடைய சேனலை ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொண்டு, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு பார்த்திங்கன்னா ஷேர் வால் காங்கிரீட் வீடு தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால் வந்து இப்போ நம்ம காமிச்சிட்ருக்க காம்பவுண்ட் வால் 4 inch வாலுங்க. இப்போ இது சாதாரண ஒரு சட்டரிங் முறையிலேயே நம்ம தயார் பண்ணிக்க முடியும். இதுக்காக மிஷினரி பல லட்சங்கள் போட்டு வாங்கணுன்ற அந்த ஒரு அவசியம் இல்லை. சாதாரணமாக ஒரு சட்டரிங் போர்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு டைம் வாங்கினா அது ஒரு 5-6 வீடு 6 வீடு 7 வீடு பயன்படுத்திக்கலாம். அந்த வகையில் தான் சட்டரிங் போர்டு அமைச்சு நிறைய வீடு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர்த்துக்கு சொல்லியும் கொடுத்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து நம்ம 10 feet பண்ணியிருக்கோம். குடோன் வந்து 8 feet பண்ணி மேலே சீட்டு சிமெண்ட் சீட் மாதிரி நம்ம போட்டு அது பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரொம்ப இதாக இருக்குங்க.
ஏன்னா அந்த நிறைய போருன்றதுனால அதனால் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம ஹீட்ரு சுடு தண்ணி ஹீட்டருக்கு நம்ம நெருப்பு மூலிமா இயங்கக்கூடிய கிராமத்தை வகையெல்லாம் அமைச்சிருக்கோம். இப்போ இடம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தாராளமாக செயல்படுத்திக்கலாம். யாராச்சும் உங்களுக்கு வேணும்னா நம்மளும் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்ற அந்த ஐடியாவும் ஷேர் பண்ணலாங்க. இது தாராளமாக நெருப்பு போட்டிங்கன்னா ஒரு டைம் போட்டிங்கன்னா காலையில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு குடும்பமே குளிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அந்த ஹீட்டு இருக்க இருக்க ஒரு மதியம் வரையுமே அந்த ஹீட்டு அந்த இதுலேயே சூடாகி தண்ணி நமக்கு ரிட்டர்ன் கிடச்சிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 இன்ச் காம்பவுண்ட் வாலும் பண்ணியிருக்கோம். நம்ம சீட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருப்பில் ஆகக்கூடிய நம்ம சமையல் செய்யக்கூடிய அந்த நார்மல் அடுப்பும் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி அவங்களுக்கு செட் பண்ணி நம்ம கீழே பார்த்தீங்கன்னா அந்த தகரம் திறந்தா உங்களுக்கு விறகு தெளிக்கிற மாதிரி கீழே வந்து சாம்பல் விழுகிற மாதிரியும் அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த அந்த இது வழியில் ஃபுல்லாக உங்களுக்கு உள்ளே போய் மேலே நெருப்பு ராக்கெட் அடுப்புனெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோல் இது நல்லா எரியும். உங்களுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக எரியும். சமையல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் சாதாரணமாக சிலிண்டரில் செய்கிறத விட இதில் குயிக் ஃபாஸ்ட்டாகவே செஞ்சிட முடியும். அந்த லெவலில் தான் வடிவமைச்சு இந்த அடுப்பெல்லாம் தயார் பண்ணியிருக்கோம். மேலும் இது பிடிச்சிருக்கு ஏதோ உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுங்கனாலும் தாராளமாக மனசார சொல்கிறேன், நான் பண்ணித்தரேன். உங்களுக்கு யாராச்சும் கட்டிக்கணுன்னாலும் செஞ்சு இது பண்ணணுன்னாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ரிவ்யூல கமெண்ட் பண்ணுங்க.